நீங்க ஒரு இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டரா வந்து நீங்க இந்தியன்ஸுக்கு சொல்ல விரும்புற விஷயம் என்ன? முக்கியமா யங்ஸ்டர்ஸ். இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டர். இங்கிலீஷ் நிறையா படிங்கன்னு சொல்லுவேன். பட் ஏன் புக்கு அப்படின்னா, புக் இஸ் ஆக்சுவலி அ கிரேட்டஸ்ட் கம்பேனியன். ஐ ஸ்டில் லவ் மை ஃபர்ஸ்ட் புக் மோர் தென் எனி திங். ஐ ஜஸ்ட் பப்ளிஷ் மை ட்ரீம் புக், பட் ஐ ஸ்டில் டெல் யூ தட் என்னோட ஃபர்ஸ்ட் புக் தான் என்னோட. ஹாய் சார், உங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய், என்னோட பேர் வந்து பொற்செழியன். என்னோட பென் நேம் வந்து போஷஸ். ஐ லைக் டு கால் மை செல்ஃப் அஸ் போஷஸ். அதில் தான் நான் புக்ஸ் எழுதிட்டுருக்கேன். ஒரு 4 இயர்ஸ் என்னோட ஜேர்னி வந்து ஸ்பேனிங் அக்ராஸ் 4 புக்ஸ். நான் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் படித்தேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் ஐ காட் இன் டு ஏவியேஷன் டிப்ளமோ பண்ணேன். அதுக்கப்புறம் சைக்காலஜி இன்ட்ரெஸ்டடாக மாஸ்டர்ஸில் பண்ணேன். ஸோ ஆல் 3 டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸ்லேருந்து ஒரு ஹோப் தான் இருந்துச்சு. ஐ வாண்ட் டு டெல் சம்திங் டு த பீப்புள். அண்ட் முக்கியமாக என்ன ஒன்று, எனக்கு தோன்ற விஷயங்களை கரெக்டாக ஆர்டினேட் பண்ணி அதை கரெக்டாக ஒரு கதையாக சொல்லணுன்ற ஆசை ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஸ்டோரி டெல்லிங் அண்ட் நரேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த நரேஷன் அப்படின்னு சொல்லி அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி ஒரு ஸ்டோரியாக மாற்றுறதுன்றது டிஸ்கஷன் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அதை லீனியேட் பண்ணி கொண்டு வந்தது தான் ஃபர்ஸ்ட் புக். ஸோ அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் நிறையா படித்து ஸோ 1 2 3 4ன்னு இப்போ 4 புக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர் சார். தேங்க்யூ. இப்போ நீங்க இன்ஜினியரிங்ல இருந்து இப்போ இந்த ஃபீல்டு ரைட்டிங் ஃபீல்டுக்கு வரதுக்கு எது உங்களை அதிகமாக இன்ஸ்பயர் பண்ணுச்சு? இன்ஸ்பிரேஷன் இன் த சென்ஸ், எனக்குள்ளே இருந்த ஸ்டோரிஸ் தான். எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரியான ஸ்டோரிஸ் வந்து எனக்குள்ளே கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அதை சொல்லணும், இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டோரிஸ் நான் தேடி வந்து எதாவது பற்றி நான் ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த த்ரஸ்ட் வந்து என்னை இதுக்கு கொண்டு வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக அதுக்கான ஒரு வழியை தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட் பிகினிங். நான் ஒரு 8 வயசு 9 வயசுலேயே தான் எனக்கு இந்த ஸ்டோரிஸ் பற்றின நானும் ஸ்டோரிஸும் ரொம்ப இன்டர் கனெக்டடாக இருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு பாத்தை வந்து நான் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இத்தனை வயசு ஆகிடுச்சு. மற்றபடி I've always been with stories and my interest and ambition has always been to be a narrator. சார், நீங்க டெக்னிக்கல் ரைட்டிங் ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் நீங்க ஃபிக்ஷன் ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ இந்த லிட்ரேச்சர் மேலே உங்களுக்கு எப்போ ஆர்வம் வந்துச்சு? 4th ஸ்டாண்டர்டாக 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் புக் ஃபேர் போட்டாங்க. ஸோ அந்த புக் ஃபேர் டைமில் வந்து எங்கள் ஸ்கூல்லேயே சொன்னாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட படிக்காமல் இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் 2 புக்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து படிச்சிடும்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. எங்கள் அம்மா வாஸ் ஆக்சுவலி அவங்க இன்னைக்கு வரைக்கும் நிறைய புக்ஸ் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க புக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு எப்படி அம்மா அவ்வளோ படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சரி, நம்ம படித்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து பண்ணேன். கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜானத்தன் ஷிஃப்டோட ஒரு புக் தான் ஃபஸ்ட் என்னோட புக். 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன், 8 வயசு அப்போ எனக்கு. ஸோ அது படித்ததுக்கு அப்புறம் தான் ஓகே, கதையை இப்படிலாம் சொல்லலாம் போல். அது வரைக்கும் எனக்கு பெருசாக கதை எப்படி சொல்லணுன்ற ஒரு பெருசாக ஒரு 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 ஸ்ட்ரக்சர் எனக்கு தெரியாது. ஸோ அது படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே கதையை எப்படிலாம் சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு புக்காக பண்ணி கதையை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமே எனக்கு வந்து நிறையா புக்ஸ் தேடி படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் ஷேக்ஸ்பியர் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஒரு காலேஜ் டைமில் லியோ டால்ஸ்டாய் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார். வார் அண்ட் பீஸ் ரொம்ப அதை படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 months ஆச்சு. பட் அந்த 8 to 9 months வந்து ஐ ஹவ் ஸ்பெண்ட் வந்து இட் ஆக்சுவலி பெய்ட் ஆஃப் ஃபார் மீ வென் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் அ ஸ்டோரி. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ரைட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க எனக்கு. ரஷ்யன் ரைட்டர்ஸ், ஸ்பானிஷ் ரைட்டர்ஸ், நான் பிரேசிலியன் ரைட்டர், போர்ச்சுகீஸ் ரைட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ அதெல்லாமே எனக்கு வந்து இத்தனை மொழியில் நான் இத்தனை படித்ததுக்கு காரணம் வந்து எனக்கு ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். ஸோ அந்த இங்கிலீஷ் ஓகே, இங்கிலீஷில் எழுதுனா இத்தனை மொழியில் வந்து நம்ம படிக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கிலீஷில் ஐ ஸ்டார்டட் என்ஹான்சிங் மை செல்ஃப். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு. இப்போ நீங்க வந்து பேஷனுக்காக நிறைய அதை படிச்சீங்க. பொதுவாக புக்கை வந்து எதுக்காக படிக்கணும்? நிறைய சோர்சஸ் இருக்கு, ஏன் நம்ம புக்கை சூஸ் பண்ணி படிக்கணும்? நிறைய சோர்சஸ் இருந்தாலும் புக், டு பி ஹானஸ்ட், இன் டுடேஸ் வேர்ல்ட் புக்கை விட நிறைய சோர்சஸ் அவைலபிளாக இருக்குது இன் பெட்டர் திங்ஸ். பட் ஏன் புக்கு அப்படின்னா, புக் இஸ் ஆக்சுவலி அ கிரேட்டஸ்ட் கம்பேனியன், டு பி ஹானஸ்ட். ஏன்னா ஒரு புக் வந்து ஒரு டைமில் அம்மாவை ரியாக்ட் பண்ணும், ஒரு டைமில் அப்பாவை ஆக்ட் பண்ணும், ஒரு டைமில் நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்ட் பண்ணும், ஒரு டைமில் வந்து யாருன்னே தெரியாத ஒரு பர்சனாக நம்மக்கிட்ட அது வந்து பேசும். அது ஒரு ஏஐ கூட பண்ணுமேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஏஐ வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் சொல்லும். பட் அதுவாக நம்மளை வந்து ட்ரீட் பண்ணாது. பட் புக்கோட ஒரு மெட்டாகாக்னிஷன் ஒரு விஷயம் நாங்கள் சைக்காலஜியில் சொல்லுவோம். மெட்டாகாக்னிஷன் அப்படின்னா திங்கிங் அபவுட் த திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம், அதை யோசிக்கிறது எப்படின்றத பற்றி யோசிக்கிறதா மெட்டாகாக்னிஷன் சொல்லுவோம். அந்த மெட்டாகாக்னிஷன் ட்ரைவ் வந்து எனக்கு புக்ஸில் மட்டும்தான் கிடைச்சிது. எனக்கு மட்டும் இல்லை, புக் படிக்கிற எல்லாருக்குமே அந்த கிடைக்கும். இது ஏன் அப்படின்ற ஒரு டீப்பஸ்ட் ஒரு கான்ஷியஸ்னஸை வந்து புக் வந்து எவோக் பண்ணும். ஸோ அதுக்கான முக்கியமான சோர்ஸ் வந்து புக்கில் தான் இருக்குது, புக்கில் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் புக் இத்தனை வருஷம் கழிச்சும் அது வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன் புக்குக்கு அப்புறம் சினிமா வந்தது,
புக்குக்கு அப்புறம் ட்ராமா வந்தது, ட்ராமாக்கு அப்புறம் சினிமா வந்தது, வாட் எவர் திங்ஸ் வந்துருச்சு. பட் ஏன் புக் இன்னும் எழுதிட்டு இருக்காங்க, லிட்ரேச்சர் ஏன் இன்னும் நிற்கிது அப்படின்னா, என்டையர் வேர்ல்டு இஸ் ட்ரிவன் பை த வாட் வி ஹேவ் ரிட்டன், ஸ்டார்டிங் ஃப்ரம் த கல்வெட்டு அந்த அதுலேருந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேருந்து இங்கே இன்னைக்கு இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு இது என்ன ஒரு ரெக்கார்டாக இருந்தாலும் ஒரு எழுதி தானே வைக்கிறோம். ஸோ எழுத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. ஒரு புக்குக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு வார்ம் ஹக் கொடுக்குற ஒரு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தட்ஸ் வை யூ ஷுட் ரீட் புக்ஸ். ஓகே. இப்போ மெட்டாகாக்னிஷன் சொல்லியிருந்தீங்க இல்லையா, மெட்டாகாக்னிஷன் எதுக்கு நமக்கு வேணும்? மெட்டாகாக்னிஷன் ஏன் வேணுன்றதை விட மெட்டாகாக்னிஷனை நம்ம ஏன் வந்து கவனிக்கணும்னு சொல்லிட்டு முக்கியம். ஏன்னா எல்லாருக்குமே இருக்குது, நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம் ஏன் வந்து நம்ம திங்கிங் ஏன் நம்ம யோசிக்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்போம். தட் இஸ் கால்ட் மெட்டாகாக்னிஷன். அதை நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரொவோக் பண்ணி நல்லா ட்ரிகர் பண்ணுறதுக்கு வந்து புக்ஸ் தேவைப்படுது. மெட்டாகாக்னிஷன் இருந்தால் வந்து நீங்கள் தப்பான விஷயங்களை டக்குன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அது உங்களுக்கு வந்து சில சில விஷயத்த வந்து ட்ரிகர் பண்ணி நீங்கள் செய்யலான்ற மாதிரி தோணும். பட் அதனால் கான்சிக்வன்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும். பட் தெரிஞ்ச விஷயத்த வந்து ஹார்மோன்ஸோ உங்கள் மெட்டாகாக்னேட்டிவ் திங்கிங்கோ ப்ரொவோக் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் அதை நீங்கள் வந்து கான்ஷியஸாக ஸ்விட்ச் ஆன் பண்ணி வைக்கிறதுக்கு மெட்டாகாக்னிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மெட்டாகாக்னிஷனுக்கு கண்டிப்பாக புக்ஸ் ரீடிங் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நிறையா செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து நிறையா சேல் ஆகும், மோர் தென் ஃபிக்ஷன் அண்ட் திஸ் பொலிட்டிக்கல் திங்ஸ், ஸ்போர்ட்ஸ். அது என்ன புக்ஸை விட வந்து இந்தியாவில் அதிகமாக சேல் ஆகிற புக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் தான். ஸோ அதுதான் அந்த ரீசன் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு. அதான் இப்போதான் எனக்கே ஞாபகம் வருது, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நிறைய பேர் செல்ஃப் ஹெல்ப் புக் தான் சூஸ் பண்ணுறாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அது உண்மையாகவே நம்மளை மோட்டிவேட் பண்ணுமா ஒரு விஷயத்தை முடிக்க? புக் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு பெரிய காம்படிட்டராக பார்க்குறேன் நான். ஏன்னா ஃபிக்ஷன் புக்ஸ் படிக்கிறோம் இருக்காங்க ஒரு குரூப்பு, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிக்கிறோம் இருக்காங்கன்னா 70-30 ரேஷியோவில் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம இருக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அது செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் இருக்கிறது. தே பிலீவ் தட் புக்ஸ் கேன் சேஞ்ச் திங்ஸ் ஸ்டில். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸ்ட் கொஷனுக்கு இப்போ ஆன்சர் இருக்குது. ஸ்டில் தே பிலீவ், அந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் ரீடர்ஸ் படிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இத்தனை பேர் சேல் ஆகுதுன்னா தோஸ் பீப்புள் ஸ்டில் பிலீவ் தட் புக்ஸ் கேன் சேஞ்ச் லைஃப்ஸ். ஒரு பாட்காஸ்ட்லேயே இதுலேயே வந்து ஒரு ஆக்டர் வந்து ஒரு புக் பற்றி சொன்னாங்க. அந்த புக் அதுக்கப்புறம் அந்த செல்ஃப் ஹெல்ப் புக்கை வந்து ஃபுல்லாக ஆன்லைனில் கூட இல்லாமல் வந்து காலி பண்ணிட்டாங்க நம்ம பீப்புள். ஸோ தே பிலீவ் ஸ்டில் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் கேன் ஹீல் தெம் ஆர் கன்சீவ் தெம் இன் சம் வே. ஸோ யா, இது ஆக்சுவலி ஒர்க்ஸ். முடிஞ்சா நான் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் எழுதுனான்னு பார்க்குறேன். அது எனக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணணும், அப்புறமா நான் எழுதுகிறேன். ஆமாம், நிறைய பேர் டெக்னிக்கல் ரைட்டிங்ஸை சூஸ் பண்ணாமல் செல்ஃப் ஹெல்ப் புக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகிடுறாங்க. நம்ம நாட்டில் வந்து அட்வைஸ் பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுதான். ஸோ அதனால் எல்லோரும் ஈஸியாக அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. தட்ஸ் இட். இப்போ செல்ஃப் ஹெல்ப் புக்கு இல்லைனா ஃபிக்ஷனல் வாட் எவர் இட் இஸ், எப்படி ஒரு புக்கை நம்ம சூஸ் பண்ணணும்? புக்கு சூஸ் பண்ணுறது அப்படின்றது அப்படின்னா என்ன புக்குனாலும் படிக்கலாம், அது ஒன்று. இன்னொன்று எப்படி புக் சூஸ் பண்ணுறது அப்படின்னா, அந்த புக்குக்கான ஒரு காசு இருக்கும். அந்த ரைட்டர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த ரைட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், வாட் எவர் திங். அந்த புக்குக்கான ஒரு காசு இருக்கும். அது ஒரு ப்ரொபகேண்டாவாக இருக்கலாம், அது வந்து ஒரு நல்ல நோக்கமாக இருக்கலாம், வாட் எவர் திங்காக இருக்கலாம். நமக்கு லைஃப் சாப்டர் ஃப்ளிப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஒரு புக்கோட பேப்பர் தொட்டு பார்க்குறப்ப. நம்ம ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் நம்ம ஃப்ளிப் பண்ணுறப்பவே ரொம்ப அழகாக வி ஹாவ் டன் சம்திங். ஒரு பேஜ் படித்து முடிக்கிறப்போ ஓகே, இந்த லைஃப்பில் வந்து அடுத்த பேஜுக்கு நம்ம போகிறோம், அந்த லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோன்ற ஒரு அன்இமேஜினபிள் ட்ரஸ்ட்டு வந்து நமக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எத்தனை பேருக்கு அப்படி இருக்குன்னு தெரியல, பட் நான் நம்புகிறேன். இப்போது எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க புக்ஸ் எல்லாம். இப்போது நீங்களே வந்து பிகினர்ஸுக்கு எந்தெந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? பிகினர்ஸ் அப்படின்றப்போ வந்து நல்ல ஒரு ஸ்டோரி ஃப்ளோ இருக்கிற புக்காக படிங்க. பேஜ் டர்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம படித்தோன்னா எவ்வளோ ஒரு ரூக்கியான ஒரு ஃபஸ்ட் டைம் ரீடராக இருந்தால் கூட புக்கு கீழே வைக்க மாட்டாங்க. அதில் முக்கியமாக வந்து நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து இருக்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்கள படிக்க வச்சது வந்து ஆல்கெமிஸ்ட். ஸோ த ஹோல் ஐ ஹவ் சஜஸ்டட் ஆல்கெமிஸ்ட், தே நெவர் புட் தி புக் டவுன். அந்த அளவுக்கு ஒரு பேஜ் டர்னர் ஃப்ரம் த கிரேட்டஸ்ட் போலோ கொயலோ. ஸோ அவரோட புக்கை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். முக்கியமாக அடல்ட்ரி, ஃபிஃப்த் மவுண்டன், வெரோனிகா டிசைட்ஸ் டு டை, அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து நான் அவரோட ஹிப்பி படித்தேன். ஸோ அது வந்து சம் கைண்ட் ஆஃப் செமி ஆட்டோபயோகிராஃபி மாதிரி இருந்துச்சு. இட் ஃபெல்ட் லைக் ஒன் ஆஃப் த அனெக்டோட் ஆஃப் ஃப்ரம் ஹிஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அடுத்த ஸ்டேஜ் இன்டர்மீடியட்டாக நான் படிக்கிறேன். ஐ வாண்ட் டு நோ சம் லைஃப் ஆஃப் த பீப்புள், ஐ வாண்ட் டு நோ சம் எசன்ஸ் ஆஃப் த பிளேஸ் அப்படின்னா ப்ளீஸ் சூஸ் ரூட்ஸ் ஃப்ரம் அலெக்ஸ் ஹீலி. ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கனாக இருந்துட்டு ஸ்லேவரி பீப்புளை வந்து
நம்ம அந்த சினிமாலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மண் சார்ந்த கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு மண் சார்ந்த புக் படிக்கணும்னா ப்ளீஸ் சூஸ் ரூட்ஸ் ஃப்ரம் அலெக்ஸ் ஹேலி. நீங்க இப்போ படிச்சிட்டு இருக்க புக் எது? ஐம் கரண்ட்லி வந்து நான் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் நெட் படிச்சிட்ருக்கேன். ரொம்ப கிளாசிக் லிட்ரேச்சர் படிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அது ஒன்று படிச்சிட்ருக்கேன். அண்ட் அன்டொமஸ்டிக் காடஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு த லேட் சோஃபி கின்சலாவோட, அவங்க இறந்துட்டாங்க, ஒரு 1 year ஆச்சு அவங்க இறந்து, ரைட்டர். ஸோ அந்த புக் நான் ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இன்னொன்று இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஒரு ரைட்டரை மீட் பண்ணேன், குரூபாஜி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட புக் வந்து ஒன்று படிச்சிட்ருக்கேன். எப்படி ஒரே நேரத்துல இவ்வளவு புக்ஸ்? ஒரே நேரம்னா ஜஸ்ட் டைம். அது எனக்கு என்னென்னா, இன்னொன்று ஒரு புக் முடிச்சாதான் இன்னொரு புக்குக்கு போக முடியுன்ற ஒரு திங் இருக்குது. ஆனால் இப்போ நான் டைம் கன்ஸ்டன்ட் இருக்கிறதுனால சில இது படிச்சே ஆகணும், சில இது வந்து நான் ஐ ஹேவ் டு கோ த்ரூ அப்படின்றனால ஐ எம் ரீடிங் ஆல் தீஸ் திங்ஸ். பட் ஐ சஜஸ்ட் பீப்புள் ஜஸ்ட் ஒரு புக் முடிச்சுட்டு இன்னொரு புக் போங்க அப்படின்னா. ஓகே, நிறைய பேர் அதான் நினைப்பாங்க, ஒரு புக்கை வந்து முடிச்சுட்டு தான் அடுத்த புக் போகணும் அப்படின்னே அவங்களுக்கு போட்டு வச்சிருப்பாங்க ஒரு ரூல். இல்லை நம்ம பல புக்ஸ் கூட படிச்சுக்கலாம். ஒரு புக் முடிச்சுட்டு இன்னொரு புக் போகிறது வந்து நல்லது. ஏன்னா அதோட இன்சைட்ஸ் நிறையா நீங்கள் வந்து தேடிட்டே இருப்பீங்க. அதான் அது கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. இப்போ நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஐ ஹேவ் டு ரீட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறதா இருக்கட்டும், நான் ரெஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், என்னோட கரியருக்கு நான் படிக்கிறதா இருக்கட்டும், அதனால நான் ஹேவ் டு ரீட் மோர். பட் உங்களுக்கு வந்து புக் ரீடிங் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ரீட் ஒன் அட் ஒன்ஸ் அண்ட் ப்ளீஸ் கோ த்ரூ. அதை வந்து உங்கள் மைண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இட் வில் க்ரோ சம்திங் லைக் தட். அதோட இன்சைட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து யூ ஹேவ் டு அனலைஸ் தோஸ் திங்ஸ். தட்ஸ் இட். சார், இப்போ நீங்க எழுதிருப்பீங்க, நீங்க ஒரு ரைட்டர் இல்லையா? ஸோ நீங்க எழுதின புக்ஸை பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபர்ஸ்ட் புக் வந்து தி எட்டர்னல் கேவ்ஸ் ஆஃப் லவ் 2022 வந்து லான்ச் ஆனிச்சு, அக்டோபர் மந்த் ஆஃப் தட் இயர். தட் வாஸ் லைக் ஒரு ஆஸ்பைரிங் ரைட்டர் வாண்டிங் டு டெபியூ இன் த லிட்ரேச்சர் வேர்ல்டு. அது வந்து லிட்ரேச்சர் வேர்ல்டான்னு கூட எனக்கு அப்போ தெரியாது. இப்படி ஒன்று இருக்குது, இவ்வளோ பேர் எழுதுறாங்க படிக்கிறாங்க கூட எனக்கு அப்போ தெரியாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நரேட் அ ஸ்டோரி டு பீப்புள் ஹூ ஐ ஹவ் நோன் அட் த டைம். பீப்புளுக்காக ஒரு ஸ்டோரி எழுதுகிறேன். என்னோட நரேஷன் ஸ்டைலை, நரேஷன் டெக்னிக்கை, நரேஷன் டேலண்ட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ அதை வந்து எனக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அதுக்கு சான்சஸ் பெருசாக கிடைக்கல எனக்கு முன்னாடி. ஸோ இப்படி ஒரு வழி இருக்குது, இதுக்கு நம்ம பிச் பண்ணலான்னு சொல்கிறப்ப பப்ளிஷர்ஸ் ஓகே சொன்னாங்க. இந்த ஸ்டோரி சில சேஞ்சஸ் சொன்னாங்க, இது இப்படி வேணாம் அப்படி வேணாம்னு சொல்லிட்டு. அது ஃபர்ஸ்ட் புக்கில் மட்டும் தான் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஸோ அதை சொன்னாங்க. தென் ஐ மேட் திஸ் ஃபர்ஸ்ட் புக், டெபியூ ஆனிச்சு. அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் புக். அந்த புக் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் தான் வந்து என்னை இன்னைக்கு வரைக்கும் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கு. ஐ வில் ஃபார் எவர் பி தேங்க்ஃபுல் டு மை டெபியூ புக் தி எட்டர்னல் கேவ்ஸ் ஆஃப் லவ். நான் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், என்னோட ஃபர்ஸ்ட் புக் மட்டும் இல்லைனா ஐ எம் நாட் ஹூ ஐ ஆம் சிட்டிங் ரைட் நவ், பிகாஸ் இட் கேவ் இட் ஹஸ் டேக்கன் லாட் ஃப்ரம் மீ அண்ட் இட் ஹஸ் கிவன் இன்னாமஸ் டு மீ. ஸோ அது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஐ கான்ட் ஜஸ்ட் அதுக்கு நான் எப்படி தேங்க் பண்ண போகிறேன்னு தெரியல. இஃப் இட் வாஸ் அ பர்சன் ஐ கேன் தேங்க் அண்ட் கேன் வித் மை கிராட்டிடியூட். இட் ஜஸ்ட் அ புக். ஸோ ஐ ஸ்டில் லவ் மை ஃபர்ஸ்ட் புக் மோர் தென் எனி திங். ஐ ஜஸ்ட் பப்ளிஷ் மை ட்ரீம் புக், பட் ஐ ஸ்டில் டெல் யூ தட் என்னோட ஃபர்ஸ்ட் புக் தான் என்னோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் புக் வந்து 2000, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் புக்குக்கும் செகண்ட் புக்குக்கும் ஒரு 2 years கேப் வந்து இருந்துச்சு, 2022 to 2024. ஸோ அந்த 2 years கேப்பில் வந்து ஐ ஹவ் லேர்ன்ட் much more than things what I learned before my debut. ஸோ டெபியூ அப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில், இங்கிலீஷ் பப்ளிகேஷன்ஸில், ஸ்டோரிஸில் இவ்வளோ விஷயம் இருக்குது, லிட்ரரி டிவைசஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நிறையா ப்ரொஃபஸர்ஸோட நான் வந்து பழக்கம் ஏற்பட்டதுனால ஐ கேன் ஜஸ்ட் நோ தெம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான். அதனால இன்னொன்று செகண்ட் புக் வந்து இட் நீடட் அ லாட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இது இன்னைக்கு வரைக்கும் நான் செகண்ட் புக் அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி எழுதின எந்த புக்குமே இருந்ததில்லை. ஸோ சோசன் காடஸஸ் வாஸ் மை செகண்ட் புக், அக்டோபர் 2024, 2 years எக்ஸாக்ட் கேப். ஸோ அதை வந்து ஒரு என்டையர் ஜேர்னி ஆஃப் அ ட்ரைப், அந்த ட்ரைபோட பீப்புளோட லைஃபு புரிஞ்சிக்கிறதுக்கே எனக்கு வந்து 6 to 8 months 10 months கிட்ட ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு ஸ்டோரியோட நுவான்சஸை பண்ணி அந்த நான் பண்ணின டீட்டெயில்ஸை வந்து இந்த ஸ்டோரி ஸ்ட்ரக்சருக்குள்ளே உட்கார வைக்கிறதுக்கே இட் டுக் நைஸ் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ யா, செகண்ட் புக் வாஸ் குவைட் அ ஃபென்டாஸ்டிக் ஜேர்னி. பட் ஸ்டில் ஐ ஃபீல் தட் அந்த ஒரு 2 years போட்ட நம்ம எஃபர்ட் இட் ஸ்டில் பேயிங் ஆஃப் ஃபார் மீ. ஐம் ஸ்டில் ஹேவிங் த ஃப்ரூட்ஸ் ஃபார் த சீட்ஸ் ஐவ் இன்வெஸ்டட் அண்ட் கல்டிவேட்டட். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஒரு ப்ரொஃபஸரோ யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டோ என்னை பார்த்தாங்க அப்படின்னா, சார் நான் உங்கள் சோசன் காடஸஸ் படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இட் கேவ் மீ ஒரு ஐடென்டிட்டி இன் லிட்ரேச்சர் ஃபீல்டு. ஓகே சார், இப்போ நீங்கள் ரீசெண்டாக எழுதின புக் எது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரீசெண்டாக
லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து ஐ மீன் 2025 அண்ட் கரண்ட் இயர் 2026 வந்து 2 புக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் தட் மை செகண்ட் புக் சோசன் காடஸஸ், அதுக்கப்புறம் ஒரு ஒரு 6 மந்த்ஸில் இன்னொரு புக், அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸில் இன்னொரு புக். ஸோ இதுக்கு பெருசாக ரிசர்ச் இல்லையான்னு கேட்டால் இதுக்கு தான் பெரிய ரிசர்ச் இருக்குது அதை விட. ஏன்னா ஐ ஹேட் இனஃப் ஆஃப் பிரேக் வித் மை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் புக். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெரி கீன் ஆன் தட். ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் மியூசிக்ஸ் என்னோட தேர்ட் புக். அதுக்கு ரொம்பவே மினிமல் எஃபர்ட் தான் நான் போட்டேன்னு சொல்லலாம். பிகாஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி ரெட் 4 ஆஃப் த 9 ஸ்டோரிஸ் ரிட்டன் தட் ஷார்ட் ஸ்டோரிஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி 4 ஸ்டோரிஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி அகைன் வச்சு அண்ட் நியூவாக ஒரு 5 ஸ்டோரிஸ் எழுதணும். அந்த டைம் லாஸ்ட் இயர் எழுதினேன். ஸோ அந்த ஸ்டோரிஸை வந்து கம்பைல் பண்ணி ஒரு 9 டிஃப்ரெண்ட் சைக்காலஜிக்கல் எமோஷன்ஸை வந்து நான் அந்த ஸ்டோரியில் அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் மியூசிக்ஸ் 9 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ், 9 டிஃப்ரெண்ட் சைக்காலஜிக்கல் எமோஷன்ஸை பேஸ் பண்ணின அந்த ஒரு ஸ்டோரி இது. அது இப்போ தான் அதில் வந்து நிறையா ஒரு ஸ்டோரிஸில் நிறையா கொஷின்ஸ்லாம் நிறையா வந்தது. ஸோ ஐ எம் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் தட். அண்ட் அந்த கொஷின்ஸ் அதில் நிறைய ஸ்டோரிஸ் வந்து யூனிவர்சிட்டிஸில் ஜேர்னல் பேப்பராகவுமே ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் தட். என்னோட செகண்ட் புக் வந்து சோசன் காடஸஸ் நான் சொன்ன மாதிரி லிட்ரேச்சர் ஃபீல்டில் தட் இஸ் ஸ்டில் கெட்டிங் அ ரெகக்னேஷன். யூனிவர்சிட்டிஸில் பிஹெச்டிக்கு வந்து நிறையா அந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் அதை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. பிஷப் ஹிபர்னு ஒரு காலேஜில் வந்து அதை வந்து ரிசர்ச் பேப்பராக வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி இங்கிலீஷ் எம்ஏ டிகிரிக்கு வந்து அந்த ரிசர்ச் பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூஜி டிகிரிலையும் நிறையா பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் ஸ்டில் வெரி ஹாப்பி தட் பீப்புள் ஆர் சூஸிங் மை புக் ஆஸ் அ தேர் ரிசர்ச் சேனல்ஸ். ஐம் வெரி ப்ரவுட் அண்ட் வெரி ஹாப்பி தட் மை ஸ்டோரி இஸ் கெட்டிங் டு பிளேசஸ். அண்ட் இதை விட என்னோட ஸ்டோரி அப்படின்றத விட அந்த சோசன் காடஸஸ் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சில பேரோட ஸ்டோரிஸ், அந்த விஷயம், அந்த கோர் எலமெண்ட் ஆஃப் த ஸ்டோரி இஸ் கெட்டிங் டு கெட் அ ரீச் அப்படின்றது ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் வெரி மச் ரீசெண்டாக நான் எழுதினது வந்து என்னோட ட்ரீம் புக் த போட் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். இப்போ தான் ஒரு 2 months ago மே மந்த் வந்து நான் அதை லான்ச் பண்ணியிருக்கேன். May 4th வந்து லான்ச் ஆனிச்சு. ஒன் ஆஃப் மை ட்ரீம் புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த புக் எழுதுறதுக்காக தான் லைட்டிங்குள்ளே வந்து நான் 3 books எழுதியிருக்கேன் அப்படின்ற ஒரு கொஷின் அந்த ஸ்டேஜில் வந்துச்சு. இந்த புக் பற்றி நான் நிறையா பேசணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த புக்கு தான் என்னை வந்து ஒரு ரைட்டராகவே மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட். இந்த ஒரு ஜேர்னி, இந்த போட் மெயில் அப்படின்ற ஜேர்னியை நான் சூஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து ஒரு ட்ரெயின் தான். இந்த போட் மெயில் த ட்ரெயின் இட் செல்ஃப். எங்கள் தஞ்சாவூருக்கு திருச்சி, திருவாரூர், ராமேஸ்வரம் இந்த லைனுக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ட்ரெயின் அது போட் மெயில், சென்னையிலேருந்து வர்றது. ஸோ இட் வாஸ் ரன்னிங் அலாங் டு அன்டில் ஸ்ரீலங்கா. தனுஷ்கோடி அலைவாக இருந்தப்போ தனுஷ்கோடி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபெரி எடுத்துகிட்டு தலைமன்னார் போவாங்க. அண்ட் தலைமன்னார்லேருந்து கொலம்போ ஃபோர்ட் ஸ்டேஷன் வந்து அந்த ட்ரெயின் போகும். ஸோ இந்த ஜேர்னியை நான் கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே திங்க் பண்ணேன். ரொம்ப நாளாக மீன்ஸ் ஈவன் பிஃபோர் ஐ பிகம் அ ரைட்டர் ஒரு 12 to 15 இயர்ஸாக வந்து நான் எப்போ இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதோ அப்போலேருந்து ஐ வாண்டட் டு ரைட் திஸ். இது இத்தனை நாளாக நான் வந்து ஒரு 3 books அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டிக்காக ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ கிடைச்சோன்னே ஐ ஸ்டார்டட் புஷிங் மை ட்ரீம். இதுக்காகவே தனுஷ்கோடிக்கு போயிட்டு அங்கே அந்த டிசாஸ்டரில் சர்வைவ் ஆன பீப்புளெல்லாம் நான் போயிட்டு அவங்களோட பெர்மிஷன் வாங்கிட்டு உங்கள் லைஃப் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறையா இன்புட்ஸ் கொடுத்தாங்க. தட் ஹேஸ் ஹெல்ப்டு மீ அ லாட். அண்ட் ஸ்ரீலங்காவில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து முக்கியமாக நிறைய பேர் அங்கேருந்து இங்கே வந்து இருக்கிற நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய க்ளோஸ் சர்க்கிளில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க நிறையா டேட்டா கொடுத்தாங்க. மொத்தமாகவே இந்த ஒரு போட் மெயில் அப்படின்ற ஒரு ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கான, ரொம்ப எக்ஸைட்டிங்கான, ரொம்ப ஹாப்பியஸ்ட், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ஜேர்னியாக வந்து இருக்குது. அண்ட் ஐ ஹோப் திஸ் வில் கண்டினியூ இன் எவ்ரி அதர் புக்ஸ் as well. சார், உங்களோட ரீசன்ட் புக் த போட் மெயில் அந்த புக்கை எழுதுன ஜேர்னி எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஜேர்னி. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்டா புக் முடித்தோம் ரிலீஸ் பண்ணோன்னு இருக்கு எனக்கு. பிகாஸ் ஐ லவ் தட் என்டையர் பார்ட் ஆஃப் த போட் மெயில். இந்த போட் மெயில் வந்து போன வருஷமோ அதுக்கு வருஷமோ வந்த ஐடியா இல்லை. இட் வாஸ் லாங் பேக் 11 to 15 years அந்த மாதிரி ஒரு பேக்கில் காலேஜ்லாம் முன்னாடி வந்து தனுஷ்கோடி போயிருந்தோம். தனுஷ்கோடிக்குன்னு போல ராமேஸ்வரம் தாண்டி கொஞ்சம் இடத்துக்கு போயிருந்தோம். அப்போல்லாம் வந்து தனுஷ்கோடி வந்து ஆக்சசிபிள் கிடையாது ஆன் ரோட். அது வந்து ஏதோ போட்டில் போகணும், அதுக்குன்னு தனி ட்ரக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி நாங்கள் போகலை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் காலேஜ் டைமில் வி வென்ட் ஆக்சுவலி டு தனுஷ்கோடி. ஸோ பார்த்தப்போ வந்து கதை சொல்கிறாங்க, இதெல்லாம் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ வாஸ் லைக் உண்மையாகவே இப்படி இருந்துச்சான்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல. இட் வாஸ் வெரி பிரிஸ்டைன் சாண்ட், ஹாட் விண்ட்ஸ், ஈரி வேவ்ஸ், இது மட்டும் தான் கேட்குதே தவிர தெர் வாஸ் நோ நாய்ஸ். பட் ஐ குட் சென்ஸ் த பீப்புள் ஆக்சுவலி எக்ஸ்க்ளைமேட்டிங் அண்ட் எக்ஸிபிரேட்டிங் தட் திங் அபவுட் த தனுஷ்கோடி. ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க.
நான் அதை வந்து ரோல் ஆன் பண்ணி நான் வந்து ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டேன். ஓகே இது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு போட்மெயில் பற்றி ஹிஸ்டோரியன் வி ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துவில் எழுதுவாங்க. நான் அந்த ஹிந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கனால ஐ வாஸ் ரீடிங் தட். ஸோ அதில் ஹிஸ்டோரியன் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, போட்மெயில்ன்ற ஒரு ட்ரெயின் வந்து நாட் ஜஸ்ட் ஓன்லி ஸ்டாப்ஸ் அட் ராமேஸ்வரம், இட் ட்ராவல்டு டு தனுஷ்கோடி அண்ட் இட் வாஸ் டேக்கிங் த பீப்புள் டு ஃபெரிலேருந்து தலைமன்னார் கூட்டிகிட்டு போயிட்டு தலைமன்னார்லேருந்து கொழும்பு வரைக்கும், கொழும்பு ஃபோர்ட் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லி. இது பார்த்தோன்னா இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ. இந்த ஜேர்னி வந்து எப்படி இப்போ நமக்கு ஸ்ரீலங்காவில் போகணும்னு நினச்சா பாஸ்போர்ட் எடுக்கணும், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணணும், ஒரு இந்த க்ரூஸ் ஷிப்பில் போகணும் நாகப்பட்டினம்லேருந்து எல்லாமே இருக்குது. பட் அப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ட்ரெயின் டிக்கெட்டில் 15 rupees அந்த காலத்தில். மெட்ராஸ் டு கொலம்போ வெறும் 15 ரூபாய் இந்தியன் ருப்பியில் அப்படி போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம ஸ்ரீலங்கா அப்படின்னு வந்துட்டாலே நம்ம சின்ன வயசுலேருந்து நிறையா வார் பற்றி கேட்டிருப்போம், கிரிக்கெட் மேட்ச் பற்றி கேட்டிருப்போம், டூரிசம் பற்றி கேட்டிருப்போம், புத்திசம் பற்றி கேட்டிருப்போம், இவ்வளோ தான். இப்போ கூட ரீசெண்டாக பேங்க்ரப்ட் ஆனாங்க அப்படின்னு பற்றி கேட்டிருப்போம். ஸோ இதுக்கு மேலே பெருசாக ஸ்ரீலங்காவில் பற்றி நம்ம பெருசாக கேட்டது கிடையாது. பட் அந்த காலத்தில் நம்ம ஆன்சஸ்டர்ஸ் வந்து தே லிவ்ட் அலாங் த்ரூ த ரயில்ஸ் டு ஸ்ரீலங்கா. ஸோ சிலோன் ஆக்சுவலி அப்போ நம்ம மெட்ராஸ், அப்போ வந்து சிலோன். ஸோ மெட்ராஸ் டு சிலோன் அப்போ ஒரு ரூட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயின் பேர் போட்மெயில். எனக்கு அப்போவே தெரியும், இந்த படிக்கிறப்பே தெரியும் இதை பற்றி நான் ஒரு கதை எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ நெவர் தாட் இட் வுட் பிகம் மை ட்ரீம் ஜோர்னி. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 3 books எனக்கு ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ஐ டுக் தட் திங். அப்போது நான் வந்து பீப்புளை மீட் பண்ணேன். அங்கே வந்து ரத்னம் அப்படின்னு ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க மிஸ்ஸஸ் ரத்னம் நீச்சல் காளி. அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து நீச்சல் காளி. அவர் இப்போ உயிரோட இல்லை. அவர் வந்து அந்த டிசாஸ்டர் சைக்ளோன் 1964 டிசாஸ்டர் வந்து சர்வை பண்ணவர். அவருக்கே நீச்சல் காளி பேர் வந்துச்சுன்னா அவர் நீச்சல் அடித்து எல்லாரையும் போயிட்டு அந்த டிசாஸ்டர்லேருந்து காப்பாற்றினார். So he was a hero. He was hailed as a hero. He was still celebrated. ஒரு 2010 வரைக்கும் அவர் இருந்த வரைக்கும் அவர் ராஜாவாக தான் இருந்தார். ஸோ இப்போவுமே அவரை வந்து ஒரு தெய்வமாக தான் வந்து அந்த ஊரில் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் காப்பாற்றின ஃபேமிலிஸோட அந்த ஜெனரேஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே வந்து இவரை வந்து தெய்வம் மாதிரி பார்க்குறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ஸ்டில் அவங்க கடை வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணேன். ஷி வாஸ் வெரி வெல்கமிங். அவங்க வந்து நான் சொல்கிறேன், அவங்களுக்கு இன்னும் 84-85 years இருக்கும். அவங்க வந்து என்னை உட்கார வச்சு அவங்க ஜூஸ்லாம் போட்டு கொடுத்து சாப்பிடுங்க. அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டேன், அவங்க ஹஸ்பண்ட் பற்றி எழுதலாமா, உங்களை பற்றி எழுதலாமா, உங்கள் கேரக்டர் எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப எடுத்துக்கம்மா, நீ என்னம்மா எழுதுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஷி வாஸ் வெரி ஸ்வீட். அவங்க பேர் நீங்கள் கூட தனுஷ்கோடி யாராவது போகிறதா இருந்தால் அங்கே போயிட்டு நீச்சல் காளி கூல் ட்ரிங்க்ஸ், நீச்சல் காளி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. யூ மஸ்ட் ட்ரை. இப்போ கூட ஃப்ரெண்டு போயிட்டு வந்தாங்க. அண்ட் அவங்களோட இன்புட்ஸ் வந்து அப்போவே எனக்கு வந்து ஹெல்ப். அவங்கள அக்னாலஜ்மெண்ட்ஸில் கூட நான் போட்டிருப்பேன் புக்கில். அண்ட் என்னோடய ஃப்ரெண்டு ஃபாத்திமா ஃபாய்ஸான்னு சொல்லிட்டு ஷீ இஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸோ அங்கேருந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, என் கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இன்புட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஷீ ஆக்சுவலி அவங்க வேறு ஒரு விஷயத்துக்காக ஸ்ரீலங்கா போனப்போ ஷீ குருநாகல் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு ஷீ கேதர்ட் ஸோ மெனி இன்ஃபர்மேஷன் ஃபார் மீ. நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. எங்கள் போட்மெயில் வந்து பொல்காவேலான்ற ஒரு ஜங்ஷனில் நின்று தான், இங்கே திருச்சி விழுப்புரம் ஜங்ஷன் மாதிரி அங்கே ஒரு பொல்காவேலான்னு சொல்லிட்டு ஒரு ஜங்ஷனில் நின்று தான் கொலம்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கு. ஸோ இங்கே நிறைய பீப்புளுக்கு போட்மெயில் வந்து ரொம்ப ஒரு நைட் மெயில் சொல்லுவாங்க. இங்கே தான் போட்மெயில். ஸோ நைட் மெயில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தவங்க அவங்க வயசானவங்க, அவங்க வந்து சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ரீலங்காலேருந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்தவங்க. ஸோ அவங்களுக்கே தெரியாது, அவங்க வீட்டில் ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கே தெரியாது. அவங்க அந்த பாட்டி நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வந்தீங்களா அப்படின்னு இவங்க கேட்குறதுக்கு, ஆமாம்மா நீ ஸ்ரீலங்காவான்னு அவங்க பேச அவங்க நிறைய எனக்கு இன்புட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் காம்பினேஷன் ஆஃப் திங்ஸ் இப்போது நிறைய நடந்துச்சு. அப்புறம் ராமேஸ்வரமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹர்ஷா எல்லாமே எனக்கு ரொம்ப இன்புட்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் லிட்ரேச்சர் வைஸாமே எனக்குமே நிறையா வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஜான் ஆஃப் ஆர்க், என்னோட பெரில் சவுந்தனி, இவங்க எல்லாமே வந்து என்ன லிட்ரேச்சர் சைடை வந்து நிறையா பார்த்துட்டாங்க. நாட் டு மேக் எனி மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக இதில் போட்மெயிலில் என்ன பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னா, த வே ஐ நரேட்டட் திஸ் ஸ்டோரி. எனக்கு டே 1லேருந்தே தெரியும் இந்த ஸ்டோரி வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ தேர்ட் பர்சன் வியூ. பிகாஸ் போட்மெயில் வந்து இத்தனை பேர் லைஃபோட ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயமா இருக்குன்றப்போ ஐ நீட் டு கிவ் போட்மெயில் அ ஸ்பெஷல் கேரக்டர். ஏன் லீட் கேரக்டர் கொடுக்கணும், நேம் வச்சாச்சு, ஏன் போட்மெயிலுக்கு லீட் கேரக்டர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ மேட் போட்மெயில் அ கேரக்டர் இட் செல்ஃப். ஸோ போட்மெயில் தான் அந்த கதையை வந்து நரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதோட ஃப்ரெண்டு யாராக இருக்க முடியும்னா, போட்மெயிலுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு யாருன்னா சி அண்ட் இட்ஸ் வேவ்ஸ். கடல் நம்மள்ட்ட எப்படி பேசும், அலை மூலமாக தான் பேசும். ஸோ அந்த அலையும் இந்த போகிற ரயிலும் வந்து பேசினா எப்படி இருக்கும், ஒரு கான்வர்சேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனதான் அந்த போட்மெயில் ஸ்டோரி. அது கூட 2 முக்கியமான கேரக்டர்ஸ், போர்வால் அப்படின்னு ஒரு கேரக்டர், ஃபாத்திமான்னு ஒரு கேரக்டர். ஸோ அவங்களோட கம்பேரிஷனும் இந்த சி வேவ்
அண்ட் அலாங் வித் தீஸ் திங்ஸ் அந்த தனுஷ்கோடியில் இருக்கிற முக்கியமான ஒரு முக்கியமாக ஒரு 64 கேரக்டர்ஸ் வந்து இதில் நான் வந்து வச்சுருக்கேன் மெயின் கேரக்டர்ஸாக. அந்த 64ல் அந்த 4 கேரக்டர்ஸ் தான் பேசும், மற்ற கேரக்டர்ஸ் வந்து லிவ் அலாங் தெம். உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு, எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், இப்போ நீங்க வந்து சைக்காலஜி படிச்சிருக்கீங்க இல்லையா? நீங்க சைக்காலஜி படிச்சனால இப்போ எல்லாருமே வந்து பீப்புளை நார்மலா மீட் பண்றாங்க தான், பட் நீங்க சைக்காலஜி படிச்சனால இன்னும் கொஞ்சம் எம்பத்தட்டிக்கா இருக்க போய் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த சைக்காலஜி யூஸ் பண்ணி உங்களோட ரைட்டிங்ல ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றது உண்டா? கண்டிப்பாக, அதுக்கு தான் படித்தேன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேர் இங்கிலீஷ் படிக்கலான்னு சொன்னாங்க. நிறைய ரீசன்ஸ்க்காக நான் இங்கிலீஷ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி எடுத்துக்கிட்டேன். நிறைய இடத்துல சைக்காலஜி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்கு சைக்காலஜிலாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஐ ரெட் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் ஃப்ரம் சிக்மண்ட் ஃப்ராய்ட். அவரோட சிவிலைசேஷன் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் படிச்சிருக்கேன், நான் ஃபிக்ஷன் திங். அவர் சொன்ன கான்செப்ட்ஸ் வந்து இன்றைக்கி சொல்கிறதுக்குமே ரைட்டர்ஸ் வந்து பயப்படுவாங்க. அந்தளவுக்கு போல்டான சில விஷயங்கள்லாம் ஹீ புட் ஃபோர்த் தட் டைம். ஸோ அதெல்லாம் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு இடத்துல என்னோடய புக்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஏதாவது ஒரு சீன், ஒரு சாப்டர் வந்து டேரிங்காக வைக்கணும்னு சொல்லிட்டு இன்டென்ஷனலாக வைப்பேன். அது ஐ வாண்டட் டு டூ தட். அந்த டேரிங் திங்க்கு வந்து நான் சைக்காலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் யூஸ் ஆகுது. பிகாஸ் யாருனாலும் ஒரு மர்டர் சீன் யாரோனா எழுதிடலாம், ஒரு கான்ஃபரண்டிங் சீன் யாரோனா எழுதிடலாம். பட் சைக்காலஜிக்கல் டேரிங்காக ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கான ஒரு ரீசன் பிஹைண்ட் இருக்கணும். ஃபிசிக்கலான ரீசன்ஸ் இருக்கலாம், சைக்காலஜிக்கலான ரீசன்ஸ் இருக்கலாம். அந்த ரீசன்ஸ் எனக்கு ஆக்சுவலாக நோட்ஸில் இருக்கிறதுனால ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி ரைட் தட் சீன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு சைக்காலஜி ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இன்னொன்று ஈஸியாக இருக்குது கதை எழுத. ஏன்னா ஆக்சுவலி இந்த லைஃப் என்ன சொல்கிறது, இந்த என்டையர் வேர்ல்டு, இந்த எல்லாரோட லைஃபுமே வந்து ட்ரிவன் சைக்காலஜிக்கலி. ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கலி, தென் ஜியாகிரபிக்கலி, தென் பயாலஜிக்கலி. ஐ ஃபீல் தட் பிகாஸ் சைக்காலஜி அண்ட் ஜியாகிரஃபி ஆக்சுவலி பிளே அ வைட்டல் ரோல் இன் ஸ்டோரி டெல்லிங். எனக்கு சைக்காலஜியும் பிடிக்கும், ஜியாகிரஃபியும் பிடிக்கும். ஜியாகிரஃபி படிக்கல, இப்போ சைக்காலஜி படிச்சிருக்கேன். ஸோ சைக்காலஜி வச்சு தான் இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு ஒருத்தர் மேலே கோவம் வந்தால் தான் அவர் எனக்கு எதிரி. கோவம் வராட்டினா ஐ ஜஸ்ட் காமன் பர்சன், பாசிங் க்ளவுடாக நான் போயிடுவேன். ஸோ அந்த கோவன்றது ஒரு சைக்காலஜி தான். ஸோ அதனால தான் அவர் வில்லனாகவும் நான் ஹீரோவாகவும் ஆகுறேன். ஒருத்தவங்க மேலே வந்து எனக்கு ஒரு அன்பு வருதுன்னா தான் அவங்க வந்து என் கூட இருக்கிற ட்ராவலராக, பார்ட்னராக மாறுறாங்க. ஸோ இந்த எமோஷன்ஸ், இந்த சைக்காலஜிக்கல் எமோஷன்ஸ் எதுவுமே இல்லைன்னா அங்கே ஸ்டோரியே கிடையாது. ஸோ ஐ ஃபீல் தட் சைக்காலஜி இஸ் த வைட்டல் பார்ட் ஆஃப் எனி ஸ்டோரி. இப்போ ஒவ்வொரு ஆத்தருக்குமே வந்து ரெகக்னிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. வேன்கோலாம் இப்போ தான் நிறைய பேர் ப்ரைஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த ரெகக்னிஷன் எவ்வளோ முக்கியம், அது உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? ஐ ஃபீல் ஐ எம் நாட் மச் ரெகக்னைஸ்டு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, போட் மீல் பற்றி நிறையா சொன்னேன் இல்லையா, நிறையா விஷயம் இருக்குது. படித்தவங்களும் வந்து நல்லா இருக்குன்ட்டு போயிடுறாங்க. ஐ வாண்ட் த பீப்புள் டு ஃபீல் வாட் ஐ ஃபெல்ட், தட் ஐவ் ட்ரைட் மச் ஹார்ட். இனிமே வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் புக், செகண்ட் புக்கெலாம் ரெகக்னேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தால் அந்த த்ரஸ்ட்னால இன்னும் கொஞ்சம் நான் வேகமாக போவேன், இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்டோரிஸ் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக நினைக்கிறேன். எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே ரெகக்னேஷன் தான். நீங்கள் ஒரு புக் படிக்கிறீங்க, இல்லை ஒரு பெயிண்டிங் படிக்கிறீங்கன்னா பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணுங்கள். யூ ஹவ் பெயிண்டட் திஸ் மச். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி ஒரு எடிட்டர் இருக்காங்க இல்லையா, அந்த எடிட்டர் வந்து ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளீஸ் அந்த எடிட்டரை வந்து அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபோட்டோகிராஃபர் ரெகக்னைஸ் பண்ணணும். ஒரு கஷ்டப்பட்டு ஒரு குருவி வந்து ஒரு மழை தண்ணியில் வந்து ஜம்ப் பண்ணுறப்ப அந்த வேவ்ஸ் வரதை அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருப்பார். லைக் பண்ணிட்டு போய்டுறோம். ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள். லைக் இஸ் நாட் அ ரெகக்னேஷன். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், என் ஃப்ரெண்டு வந்து ஒரு புக் ரைட் பண்ணியிருக்கான், அவன் ஸ்டோரி லைக் பண்ணிட்டோம், நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம். இட்ஸ் நாட் அ ரெகக்னேஷன். யூ ஹேவ் டு பை அண்ட் ரீட். வாங்குறது ஃபினான்ஷியலி எனக்கு ரெக்கக்னைஸ்ட். பட் படித்து நீங்கள் 4 பேருக்கு சொன்னாலோ, இல்லை 4 பேருக்கு சொல்ல வேணாம், நீங்கள் படிச்சுட்டு என்கிட்ட சொன்னால் மட்டும்தான் எனக்கு த்ரஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஐவ் டன் திஸ், மை ஃப்ரெண்ட் ஹஸ் ரெட் அண்ட் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ரெட். ஸோ அதுதான் வந்து என்னோடய த்ரஸ்ட். ஸோ ப்ளீஸ், அது ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து இதை விட்டுட்டுலாம் போனதுக்கப்புறம் ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு பண்ணுறதுல நத்திங் யூஸ்ஃபுல். நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளே பெரிய எக்ஸாம்பிள், வேன்கோ. ஆக்சுவலி அவர் ரொம்ப வெக்ஸாகி எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு சூசைட் பண்ணார். அது வந்து வேணாம். ப்ளீஸ், இருக்கிறப்பவே ரெக்கக்னைஸ் பண்ணால் தான் அந்த ஆர்டிஸ்ட்டும் நல்லா வாழ்வாங்க. உங்களுடைய புத்தகம் மூலமாக நீங்கள் சமூகத்துக்கு சொல்ல வர கருத்து? இப்போ போட் மெயிலில் நான் என்ன சொல்லியிருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, என்வாயர்மெண்ட்டை நம்ம எவ்வளோ நல்லா பார்த்துக்குறோமோ அந்தளவுக்கு என்வாயர்மெண்ட் நம்மளை நல்லா பார்த்துக்கும். ஸோ என்வாயர்மெண்ட்டை நம்ம அப்படின்னு நினச்சோம்னா, ஜஸ்ட் லைக் தட் நினச்சோம்னா அது வேலையை காமிச்சிடும். ஈவன் இட் பி அ வாட்டர், ரெயின், சைக்ளோன், மவுண்டெயின்ஸ், வாட் எவர் திங். நம்ம இந்த அளவுக்கு அதை ப்ரிசர்வ் பண்ணணும். அண்ட் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து
இட் இஸ் ஆக்சுவலி இன் இன்ஃபைனைட் லூப். இட் வில் ஸ்டே அண்ட் ஸ்டே லாங் ஆஸ் த வேர்ல்ட் லிவ்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நான் போட்மெயில் மூலமாக சொல்லணும்னு நினச்சிருக்கேன். ஸோ இது 2மே போதும், நம்ம நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாம். அண்ட் சோசன் காடஸஸ் அப்படின்ற ஒரு புக்கில் இன்னும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான ஒரு ஸ்ட்ராங்கான திங் வச்சுருப்போம். நம்ம கூட இருக்கிற அம்மா, ஒய்ஃபு, சிஸ்டர், கிராண்ட் மதர், கிராண்ட் சில்ட்ரன் எல்லாமே வந்து ஒரு பெண்ணை வந்து நம்ம கடவுளாக தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம மண்ணும் பொண்ணும் சமம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்ம பெண்கள்னால் வந்து அவங்கள தெய்வம் மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வேணாம், அது கிடையாது. ஆக்சுவலாக பெண்கள் வந்து அம்மானா அம்மா தான், ஒய்ஃப்னா ஒய்ஃப் தான். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கடவுள் ஸ்டேட்டஸ் கொடுத்து வந்து அவங்கள வாழ விடாமல் பண்ணிடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் ஐரானிக்கல் டைட்டில் தான் வந்து த சோசன் காடஸஸ். சூப்பர் சார். நீங்கள் ஒரு இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டராக வந்து நீங்கள் இந்தியன்ஸுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன, முக்கியமாக யங்ஸ்டர்ஸுக்கு? இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டர், இங்கிலீஷ் நிறையா படிங்கன்னு சொல்லுவேன். ஃபைன், நம்ம வந்து நிறைய இம்போசிஷன்ஸுக்கு எதிராக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறையா போராட்டம்லாம் பண்ணியிருக்கோம். அந்த இம்போசிஷன்ஸ்க்கெலாம் நம்ம போராட்டம் பண்ணுறதுக்கு வேல்யூவாக வேணும்னா we need இங்கிலீஷை வச்சு தான் நம்ம இன்னும் இங்கிலீஷ் நிறையா கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அது சும்மா கிடையாது, நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷ் ஜஸ்ட் லாங்குவேஜ் இஸ் நாட் அ நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது நாலேஜ் கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். பட் இட் இஸ் அ லாங்குவேஜ் விச் கேன் அப்லிஃப்ட் யுவர் நாலேஜ். அது உண்மை. ஸோ இங்கிலீஷ் இருந்தால் அது லைக் அ ஃப்ரீ வீசா மாதிரி. யூ கேன் ட்ராவல் எனிவேர், யூ கேன் ஆக்சஸ் எனிதிங். ரீட் இங்கிலீஷ் மோர் அண்ட் யூ ஷுட் ஸ்டார்ட் லவ்விங் இங்கிலீஷ். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கிலீஷ் படிக்கிறதுனால தமிழோ ஹிந்தியோ தெலுங்கோ அழிஞ்சிரும் அப்படின்லாம் கிடையாது. அந்தந்த லாங்குவேஜுக்கான தேவையான எசன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். இங்கிலீஷ் வந்து நம்ம கூட இருக்கிற ஒரு லைசன்ஸாக, ஒரு பேராமீட்டராக நம்ம கூடவே வந்துட்டுருக்கும். உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள்? பாலோ கோயிலோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அவர் இல்லாட்டினா நான் வந்து ரைட்டிங்குள்ளே வந்திருக்க மாட்டேன். ஐ பிலீவ் நோ, பிகாஸ் அந்த ஆல்கெமிஸ்ட்ன்ற புக் கொடுத்த எனக்கு கான்ஃபிடென்ஸ், ஐ கேன் ரைட் அப்படின்ற கொடுத்த ஒரு பூஸ்ட் தான் ஐ எம் ஸ்டில் லிவிங் அலான். அண்ட் த்ரில்லரில் வந்து எனக்கு டேவிட் பால்டாச்சின்ற ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் பிடிக்கும். பட் இப்போ நான் பெருசாக த்ரில்லரில் நான் எழுதுறதில்லை அப்படின்றதுனால ஐ எம் நாட் யூஸ் டு இட். அவரோட படிக்கிறதில்ல இப்போ அவ்வளோவா. அண்ட் அலெக்ஸிலி, நான் சொன்னேன் இல்லையா ரூட்ஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு, ரூட்ஸ் அலெக்ஸிலி அந்த ஒரு மால்கம் எக்ஸோட லைஃப் ஹிஸ்ட்ரி அவர் தான் எழுதியிருப்பார், அலெக்ஸிலி. ஸோ அந்த ஸ்லேவரி சிஸ்டம்லேருந்து எப்படி இங்கிலீஷ் பீப்புள் அமெரிக்காவுக்கு வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பிளாக் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து எழுந்தாங்கன்னு சொல்லிட்டு நல்லா எழுதியிருப்பார். ஸோ அந்த 2 ரைட்டர்ஸ் பிடிக்கும். தமிழில் பெருசாக நான் அவ்வளோ படித்ததில்லை, பட் சுஜாதாவோட ரைட்டிங்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே சார், இந்த எழுத்து பயணத்தில் நீங்கள் அடுத்து போக விரும்புகிற இடம் எது? நிறைய பேர் நம்மளோட ஸ்டோரியை படிச்சுட்டு திட்டினா கூட எனக்கு ஓகே, படிக்க மாட்டுறாங்க. அதுதான் லிட்ரேச்சர் மேலே ஆர்வமாக இருக்கிற எல்லாருமே என்னோடய ஸ்டோரிஸை படிக்கிறாங்க. கதை மேலே நீங்கள் கேட்ட அந்த கொஷின் மாதிரி சொசைட்டி மேலே மாற்றத்தை ஏற்படுத்தி இவன் ஏதாவது சொல்கிறானா அப்படின்னு பார்க்குறதுக்காக நிறைய பேர் படிக்கிறாங்க புக்கை. பட் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு பொறுமையோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் நிறையா வந்துச்சுன்னா ஐ வில் பி கெட்டிங் அண்ட் நெக்ஸ்ட் இதை விட பெரிய வேர்ல்டு க்ரியேட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ ஜேகே ரோலிங் அப்படின்னா வந்து ஹாரி பாட்டர்னு டக்குன்னு சொல்கிறோம். ஸோ பாலோ கோயிலோனா அல்கெமிஸ்ட் அப்படின்னு டக்குன்னு சொல்கிறோம். ஸோ அந்த நான் சொன்னல டேவிட் பால்டாச்சின், அவர் வந்து அட்லி பைன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வச்சு 4 க்ரைம் த்ரில்லர்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு லிட்ரேச்சரிஸ்ட்டுக்கும் வந்து ஒரு வேர்ல்டு இருக்குது, ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி எனக்கு ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி ஐவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் டூயிங் தட். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 2-3 புக்ஸில் அது வந்து கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் நீட் ஐடென்டிட்டி, ஒரு பெரிய ரெகக்னேஷனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஐ எம் ஹோப்பிங் ஃபார் தட். மார்வல் யூனிவர்ஸ் மாதிரி உங்களோட யூனிவர்ஸையும் பார்த்து நாங்கள் ஈகராக. அந்த மார்வல் யூனிவர்ஸ் மாதிரி பண்ணுவேனான்னு தெரியாது, பட் நான் பண்ணுற யூனிவர்ஸ் வந்து ஒரு மார்வலாக இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. இப்போ அதிரே எஃப்எம் நேயர்களுக்கும் அதிரே எஃப்எம்க்கும் நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம்? நிறையா படிங்க. அதிரே எஃப்எம் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான இனிஷியேட்டிவ். நான் அதிராம்பட்டினத்துக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ நிறைய டைம் நான் அந்த பக்கம் வந்திருக்கேன். ஸோ நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறதுனால எங்கள் ஊரில் இருக்க கடல் இருந்தது தான் அதிராம்பட்டினம் தான். ஸோ நான் இங்கே அடிக்கடி வந்திருக்கேன். ஸோ எனக்கு கடல் ரொம்ப பிடிக்குன்றதுனால அதிராம்பட்டினமும் ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். இந்த இவ்வளோ நேரம் வந்து கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ, இவ்வளோ பொறுமையாக கேட்டதுக்கு. நிறையா படிங்க. நிறைய பேர் அதிராம்பட்டினத்துலேருந்து இன்னும் பெரிய இடத்துக்கு வந்துட்டுருக்குறாங்க. அது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது, ஒரு வகையில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. பிகாஸ் இது ஒரு Tier 2 சிட்டி மாதிரியான Tier 3 சிட்டி மாதிரியான ஒரு பிளேஸ். பட் இந்த இடத்துலேருந்து எங்கே போனாலும் அதிராம்பட்டினம் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் பெரிய ஐடென்டிட்டி ஆகணும். நிறையா படிங்க, நிறைய நல்ல லிட்ரேச்சர்ஸ் படிங்க, நல்ல இடத்துக்கு போங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.